Hi friends, welcome to our channel Abeyaantrix. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நான் எப்போ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே எக்ஸைட்டடாவே இருந்தது. ஸோ கொஞ்சம் அந்த டைம் இஷ்யூஸ் பேட்ச் 7 போயிட்டு இருக்கிறதுனால ஓகே கொஞ்சம் அது செட்டில் ஆன பிறகு கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த என்ன எக்ஸைட்டடான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இருந்திருக்கீங்க. அதில் எப்போ உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகேவா? இது என்ன அப்படிங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அவங்கள வந்து சேரும். ஓகேவா? ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சேனல் Abeyaantrixக்காக ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூசிவ் ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபைனலி ஓகேங்களா? ரொம்ப நாளாக இதை நான் நினைப்பேன் நடக்காது, ஓகே வேண்டாம் அப்படி இப்படின்னு விட்டுருவேன். பட் இனிமே நமக்குன்னு ஒரு அப்கிரேட் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம இதுலேயே கொண்டு போக முடியாது இல்லைங்களா? சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஓகே ஒரு கிளாஸ் ரூம் ஆப் கண்டிப்பாக நமக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த ஆப். ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு Abeyaantrixன்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டீட்டெயில் கைட்லைன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸைட்டடான நியூஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு கோர்ஸ் எப்படி என்ரோல் பண்ணுறது ஆப் மூலமாக எல்லாமே இனிமேல் நம்ம கோர்ஸ் ஆகட்டும், லைவ் கோர்சஸ், ரெக்கார்டட் கோர்சஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு எப்போவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ரெக்கார்டட் ப்ளஸ் லைவ் கோர்ஸாக தான் இருக்கும். கரெக்டுங்களா? அதனால் எல்லா கோர்ஸுமே இனிமே ஆப்பில் தான், அதுவும் நம்ம ஆப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நியூஸ். ஓகேங்களா? செகண்ட் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ புது ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? சும்மா ஆப் இருந்தால் ஏதாவது யூஸ் உண்டா? இல்லையா? இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அதனால் அந்த ஆப்பில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் மேக்ஸ் கோர்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப் கோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பேட்ச் 8 ஓகேவா? பேட்ச் 7 இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பேட்ச் 7 ஃபர்ஸ்ட் டே கேட்டவங்கள்ட்ட கூட நான் சொல்லிட்டேன், நான் இப்படி இன்னொரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் வேணால் என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டும் அப்போவே நான் சொல்லிட்டேன். பட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு தான் எப்போவுமே நான் கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் இல்லைங்களா? அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு கோர்ஸ் நம்ம ஆப்பில் லான்ச் பண்ண போகிறோம். அது இன்ஜினியரிங் மேக்ஸ் கோர்ஸ் தான். ஓகேங்களா? மே 28 ஜூன் 6 வரைக்கும். ஓகேங்களா? இந்த மே எண்டில். ஓகேங்களா? மேபி லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மே 28 ஜூன் 6 as usual 10 days. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ், இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஆப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 days நமக்கே தெரியும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு 7 days, ஃபஸ்ட்டு 7 யூனிட்ஸ் எல்லாமே ஆப் மூலமாக தான். நீங்கள் எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கூட நம்ம ஒரு சின்ன கிளாஸ் ரூம் மாதிரி அழகான ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இனியும் இருக்க போகுது. ஸோ எந்த நீங்கள் ஐயோ மேம் கூட நமக்கு ஒரு டச் இல்லாமல் ஆயிருமோ, நம்ம சும்மா ஆப்பில் நம்ம போகும்போது நம்ம சும்மா ஏதோ படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குமோ, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆப்லேயுமே உங்களுக்கு சேட் செக்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த சேட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? இன்னொன்று என்னென்னா எப்பவும் போல் நீங்கள் என்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு அந்த ரெசிப்டையுமே பேமெண்ட் ரெசிப்டையுமே நீங்கள் அந்த நம்பருக்கு, அதாவது நான் ப்ரௌச்சரில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, 6385223387 அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணணும்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆப்பில் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கணும்னு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ப்ராப்ளம் கிடையாது. எப்போவுமே நான் அவங்க கூட தான் இருப்பேன். ஆப் வந்தால் என்ன, வெப்சைட் வந்தால் என்ன வந்தாலுமே நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன். ஸோ என் சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. லாஸ்ட் 3 days ப்ராப்ளம் செஷன், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் 7 PM செஷன், அதாவது டிஸ்கஷன் செஷன் இப்போ 7 PM தான் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ டிஸ்கஷன் செஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா லைவில் நடக்கும். கரெக்டுங்களா? அந்த லைவ் செஷனுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம ஆப்பில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இனி வேறு எந்த ஆப்பும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஆப்லேயே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி எந்த இதுவுமே கிடையாது. இன்னொன்று மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பீங்க இல்லைங்களா, மேம் இது வரைக்குமே ட்ரைவ்லேயே எங்கள் வீடியோஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுருப்பாங்க.
நிறைய இதுக்கும் மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அல்ட்ரா லெஜெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைரசிலாம் நிறைய பண்ணாங்க. கரெக்டுங்களா? அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாமே மேம். இங்கே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்லேயுமே நீங்கள் ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஆப்லேயே டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? பட் நீங்கள் ஷேர் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் தானே படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் பே பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா ரைட்ஸுமே உண்டு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு. கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் கூட நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கவலைப்பட வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி மெயின் ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் நான் எந்த வேலிடிட்டி பீரியடும் நான் செட் பண்ணலை. ஓகேங்களா? லைஃப் டைம் வேலிடிட்டி தான் நான் கொடுக்க போகிறேன் ஃபார் எவ்ரி கோர்சஸ். நம்ம எப்போல்லாம் லான்ச் பண்ணுறோமோ, என்ன கோர்ஸ் லான்ச் பண்ணாலுமே நீங்கள் எப்போனாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருப்பேன் லைஃப் டைம் வேலிடிட்டி. பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த 10 days நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோமா, எதுக்காக இந்த 10 daysன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். கரெக்டாக? இப்போ நம்ம ஒரு 1 month கோர்ஸ் கூட நான் போடலாம் இல்லைங்களா, 1 month கோர்ஸ் போடலாம், 60 days கோர்ஸ் போடலாம். கரெக்டுங்களா? பட் ஏன் இந்த 10 days? ஏன்னா நமக்கு கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு அப்படியும் நம்ம அதை ஒரு கிராஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான் நமக்கு வேணும் இல்லைங்களா. கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக மேக்ஸ்க்கு 20 மார்க்ஸ் வரப்போகுது. அதுக்கு நம்ம 10 days நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு அந்த எவ்வளோ ஹார்ஸ் நம்ம படிக்கிறோமோ அந்த ஹார்ஸ் ஃபுல்லாக 10 daysமே நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்டை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நம்ம பிளான். ஸோ 10 daysல நீங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக அதை அதேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 10 days நான் படிக்க போகிறேன்னா கண்டிப்பாக இந்த 10 days கூட நான் முடிக்கணும். அதுதான் உங்கள் கோலாக இருக்கணும் எப்போவுமே. ஓகேங்களா? நான் எப்போவுமே இதுதான் ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸாக நான் கொடுப்பேன். சரிங்களா? இன்ஜினியரிங் மேக்ஸ் இந்த 10 days படிக்கிறீங்கன்னா அதை தாண்டி வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்காதீங்க இந்த 10 days. அதுதான் நான் சொல்வேன். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பே அதுதான். நம்ம ஒரு யூனிட் படிச்சுட்டு இருக்கோம், சம்மந்தமே இல்லாமல் டெக்னிக்கலை கூட வச்சு படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி படிக்க வேண்டாம். இப்போ ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா அதில் நான் எடுக்காத சில கான்செப்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. நான் எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். உங்களுக்கு அந்த கான்செப்ட் வேணும்னா நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரியல அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். கரெக்டுங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே போதும், இன்ஜினியரிங் மேக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த 10 days நம்ம என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ, சில்லி டவுட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். பர்சனலாக கூட நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணிடக்கூடாது எக்காரணத்து கொண்டு. ஏன்னா மேம் இனி ஆப்பில் தான் எடுப்பாங்க, அப்போ நம்ம ஏதோ மேம்கிட்ட பேச முடியாதோ, மேம்கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க முடியாதோ, நம்ம எதுனாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப உரிமையாகவே நிறைய கேட்பாங்க, மேம் இது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, இது எனக்கு புரியலை அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ், பேசிக் டவுட்ஸ் கூட நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப் வந்துருச்சு, அப்போ மேம்கிட்ட நீ நம்ம இன்ட்ராக்ஷன் மாதிரி பண்ண முடியாதோ அப்படிலாம் சொல்லிட்டு நினைக்காதீங்க. அதுக்கு தான் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஆப்லேயுமே குரூப் இருக்கும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி லைவ் செஷனுமே அப்படி தான், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் செஷன் முடிஞ்சதுமே உங்களுக்கு அதிலேயே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இனிமே ஆப் மூலமாக வரக்கூடிய கோர்சஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும், இன்ட்ராக்ஷனும் இருக்கும். சரிங்களா? இல்லை எப்போவுமே நான் என்னோட சப்போர்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ அதை தான். ஸோ ஃபஸ்ட்டு ஈஸி அபயான்ட்ரிக்ஸ் ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோர்ஸை என்ரோல் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணதும் பேமெண்ட் ரெசிப்ட்டை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். 6385223380 அப்படிங்கிற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப் லான்ச் பண்ணுறோம், அதுவும் இந்த லாக்டவுன் டைம் லான்ச் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, இன்னொரு விஷயம் தான், அது கடைசியாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப் லான்ச் பண்ணுறோம், ஸோ கண்டிப்பாக நான் ஆஃபர் போடணும் இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவ் ஆஃபர் மாதிரி கண்டிப்பாக நான் போடணும் இல்லைங்களா. ஸோ ஆப் லான்ச் ஆஃபர் கொடுக்குறோம். மெயினாக ஆப் லான்ச் பண்ணுறது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னா லாக்டவுன் டைம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் பேட்ச் 7லேயே ஒரு ஆஃபர் போடுறதா நினச்சேன். அந்த டைம் தான் அந்த ஆப் கொஞ்சம் ஒர்க் நடந்துட்டு இருந்ததுனால அந்த டைம் என்னால் போட முடியல. அவசரமாக பேட்ச் 7 ஓகே லாக்டவுன் டைம் யூஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமாக போட்டேன். உங்களுக்கே தெரியும், ஒரு 5 days டைம் தான் நான் கொடுத்துருந்தேன் ஃபார் பேட்ச் 7. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ லாக்டவுன் டைம் அதுக்கும் ஒரு ஆஃபர் கண்டிப்பாக போடணும். தேர்ட் என்னென்னா, எனக்கு இந்த மந்த் லாஸ்ட் பர்த்டே வருது. ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஆஃபர், பர்த்டே ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பர்த்டேக்கு அடுத்த நாள் தான் அந்த கோர்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் ஓகே சென்டிமெண்டலாக ஓகே மூணுத்துக்கு சேர்த்து ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆஃபர். ஓகேங்களா? 15% ஆஃபர். அதாவது நம்ம ஃபீஸ் நமக்கே தெரியும் 699 இல்லைங்களா, அதில் இருந்து 15% அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஃபார் ஃபஸ்ட்டு 30
ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணுற 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது 15% ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் பழைய ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? அதாவது கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் என்கிட்ட தனியாக கூட கேட்கலாம், மேம் எப்படி தான் மேம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, தப்பே கிடையாது. வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா? ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், தெளிவாய்க்கோங்க. எப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லார்ட்டையுமே சொல்கிறது அதுதான், உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எப்போவுமே முக்கியம். ஸோ எப்போ நம்ம ஒரு கோர்ஸை சாட்டிஸ்ஃபைடாக என்ரோல் பண்ணுறோமோ நமக்குமே ஒரு ஆர்வம் வரும் இல்லையா, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதனால் என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த லாக்டவுன் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இன்னொன்று என்னென்னா, அந்த லாக்டவுன் முடிகிற தருவாயில், அதாவது எப்போ முடியுங்கிறது நமக்கு தெரியாது, பட் எப்போ அந்த லாக்டவுன் முடியுதோ கடன்னு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரும். அதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, கம்பெனிஸ் நிறைய ஒர்க் ஆகுது, பட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? மார்னிங் 10 to ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இருக்கிற டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவரை டைமே இல்லாமன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ நமக்கு நிறையவே டைம் கிடைக்கிது. அதனால் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் மெயினாக சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அதனால் சீக்கிரமாக போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த நியூஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா அட்லீஸ்ட் ஹாப்பியாவது ஆவாங்க இல்லைங்களா? ஓகே, சரி. இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படிலாம் என்ரோல் பண்ணலாம், கோர்ஸ் என்னெல்லாம் என்ரோல் பண்ணலாம், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு லேப்டாப்பில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஈஸி அபயான்ட்ரிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக ஆப் வந்துடும். இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஈஸி அபயான்ட்ரிக்ஸ் அந்த ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதும் டேரெக்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதான் நம்மளுடைய லோகோ உங்களுக்கே தெரியும். ஸோ டேரெக்டாக உங்களுடைய நம்பர் வச்சு கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ வேறு ஏதாவது நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த நம்பரை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த நம்பர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வில் ரிசீவ் எ 4-digit OTP. ஓகேங்களா? ஒரு 4-digit வெரிஃபிகேஷன் கோட் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 2100 OTP கரெக்டாக. ஸோ அது ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெரிஃபை OTP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அது வெரிஃபை ஆகிட்டு டேரெக்டாக நீங்கள் உள்ள என்ட்ரு ஆகலாம். ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுங்க, OTP ரிசீவ் ஆகும். ஸோ அதை என்டர் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கு பிறகு எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய நம்ம ஆப்போட ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஏதாவது புது கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்னெல்லாம் கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப்பில் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு கோர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இன்ஜினியரிங் மேக்ஸ் கோர்ஸ் பேட்ச் 8 ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயில் ப்ரொசீஜர் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதுதான். ஸோ மெயினாக ஃபார் லாக்டவுன், அதே நேரம் நான் சொன்ன மாதிரி ஆப் லான்ச்காகவும் பர்த்டே ஓகேவா சார் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3-in-1 கூப்பன் கோட் மாதிரி நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். LD app 27 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக 15% ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸுக்குள்ளே அக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ 15% தி சென்ஸ் உங்களுக்கு 104 கிட்ட டிஸ்கவுண்ட் ஆகும். அதுக்கு பிறகு ஆப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 15 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 609 இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சப்போஸ் உங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 699 ப்ளஸ் அந்த இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் அப்படிங்கிற அமௌண்ட் 15 rupees to 18 rupees உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றபடி 15% ஆஃபரில் நீங்கள் கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கூப்பன் கோடை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுதோ ஸோ முக்கால்வாசி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே இதை பர்ச்சேஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? அது ஏன்னா ஃபஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த கூப்பன் கோட் அக்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே நேரம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் இதை அக்சஸ் பண்ண முடியும் இந்த கூப்பன் கோட். ஓகேங்களா? ஸோ எந்த டைம் அப்படின்னா இந்த டேட்டில்
இருந்து அதாவது 16th இருந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே அதாவது 23 வரைக்கும் தான் இந்த கூப்பன் கோடை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் அந்த டேட்டுக்குள்ளே 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் இந்த கூப்பன் கோட் உங்களுக்கு அக்சஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 23 வரைக்கும் அந்த கூப்பன் கோட் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே இந்த கோர்ஸை என்ரோல் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயினாக நான் ஷேர் பண்ண நினச்சது. ஸோ டேரெக்டாக நீங்கள் கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது டேரெக்டாக பை நவ் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டேட் அதாவது ஸ்டேட்டை செலக்ட் பண்ண கேட்குது. ஸோ அந்த ஸ்டேட்டை கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி லேப்டாப்பில் ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ லேப்டாப்பில் எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ கூகுளில் போயிட்டு web.class+app.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் அக்கர் ஆகும். ஸோ இதில் ஆர்கனைசேஷன் கோட் கேட்கும். ஸோ அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆர்கனைசேஷன் கோட் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ Kgwql நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரையும் இந்த இடத்துலையும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகும். ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா போதும். மொபைலில் மாதிரியே தான், ஜஸ்ட் உங்களுடைய ஓடிபி மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். ஸோ அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ சேமஸ் மொபைல் மாதிரி தான், ஜஸ்ட் ஆர்கனைசேஷன் கூட எக்ஸ்ட்ரா டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸ்டோருக்குள்ளே டேரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அக்கர் ஆகும். அதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கோர்ஸ் டேரெக்டாக கூட நீங்கள் போய்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 699 ப்ளஸ் உங்களுடைய அந்த இன்டர்நெட் சார்ஜஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் சேட் கூட பண்ணிக்கலாம். அதுதான் நான் அங்கே காணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்டர்நெட் சார்ஜஸும் ஆட் ஆகும்போது உங்களுக்கு 717 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பை நவ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் ஓகேங்களா பை நவ் கொடுத்துட்டு டேரெக்டாக பேமெண்ட் முடிச்சுட்டு ரெசிப்டையும் நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இன்கேஸ் கூப்பன் கோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ் முடியல அப்படின்னா கூப்பன் கோட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதில் நீங்கள் டேரெக்டாக LDApp27 அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்ளைன்னு டேரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? அந்த 15% ஆஃபர் கூப்பன் கோட் வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு 609 ரெடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா? இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் சேர்த்து 609 ரெடியூஸ் ஆயிரும். அதுக்கு பிறகு நீங்கள் டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ஓவரால் ப்ரொசீஜர். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபீட்பேக் வீடியோ மட்டும்தான் உள்ள போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸுமே வரும். ஓகேங்களா? இந்த ஷெட்யூல் படி ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் இது வரைக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த அப்கிரேடுக்குமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.